நைனா நடந்து நடந்து கால்லாம் வலிக்குதுண்ணா. பசி எடுக்குது. டீ வாங்கி கூடா. எப்பா பார்த்தாலும் டீ 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 எத்தனை டீடா குடிக்குது நீ ஒரு நாளைக்கு? பசிக்குது நைனா. பசிக்குதுன்னா எங்க டீ கிடக்குது அங்க வா போய் வாங்கி தரேன். எப்பா 2 டீ கொடுப்பா. நைனா பசி சீக்கிரம் சொல்லு நைனா. நம்ம உட்காடுறோம் ஓரமா. நைனா சீக்கிரம் நைனா பசிக்குது. சொல்லிட்டு தான் வந்துக்கிறேடா. நைனா கம்பி வேற 2 டீ சொல்லிட்டியா? காசு இருக்கா பாக்கெட்ல? என்னைக்கிட்டா நம்ம காசு குத்து குடிச்சுக்கிறோம். இதெல்லாம் வழக்கம் போல்தான். வந்தாங்க திட்டு கொண்டு இன்னைக்கு காசு கொடுத்தா போவாருங்க. மாஸ்டர் 2 டீ போறதுக்கு எவ்வளவு நேரமா? எடுத்துட்டு வா. இருங்க வெயிட் பண்ணுங்க. டேய் கஸ்டமர் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைப்பியா? சீக்கிரமா டீ போட மாட்டியா? அவனுங்கள கஸ்டமர் இருக்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தேடி போகுது. நைனா காசு கொடுக்குற மாதிரி இவ்வளவு சவுண்ட் விடுற. உதவாங்க போற அவங்ககிட்ட. நான் நவிறு மீன்றான். நான் எப்படி தப்பிக்கிறேன் பாரு. முப்பது எடுக்கும் போது தான் தெரிய போகுது கடைசியில. முதல்ல டீ குடிப்பா, அப்புறம் பாத்துக்கலாம். டீ பொப்புளி முடிஞ்சியா? டீ ஒழுங்கா போட்டியா? முகர கட்ட மாதிரி தான் இருக்க டீ. அப்போ நல்லாதான் இருக்கும். டேய் சக்கரை கம்மியாக்குறா. எப்படி இருந்தாலும் காசு கொடுக்க போறது இல்ல. எப்படி இருந்தா நான் குஷ்டுவா போலாம். டேய் போன வாரம் மளிகை சாமான் வாங்கினா அது எப்படி? அதுவும் ஆட்டிய போட்டுதான். அதுக்கு முன்ன வாரம் பேண்ட் ஒன்று வாங்கினா எங்கிருந்து வாங்கினா? காசா கொடுத்தா இல்லை. அதுவும் வீட்டுல இருக்கிற ஒரு பொருளோட நீ உழைச்சி வாங்கி வந்தது இல்லையா? உழைக்கிறதா எனக்கு பிடிக்காத வார்த்தை அது ஒண்ணுதான். உழைச்சா எவன்டா காசு கொடுக்குறான்? டேய் ஒரு டீ 1 மணி நேரமா குடிக்கிறானுங்களடா இவனுங்க. நைனா அந்த ஜிலேபி மூஞ்சி இங்கே ஒத்து பார்த்து நிக்குது. நீ தான் மாட்ட போற. நான் எஸ்கேப் ஆயிடுவேன். எத்தனை பேரை நான் ஏமாத்திக்கிறேன். இந்த மீனுக்கு நீ நீஞ்சல் கத்தறியா? டீ குஷ்ட முஷ்டேன். அந்த ஜோதால மூஞ்சி இங்கே பார்த்து நிக்குது. நான் நைஸா பாத்ரூம் போறேன். நைஸா நீ வந்துடு. வரணுண்ணா. டேய் யோ ஏதா உன் கூட வந்தோம் நாளைக்கண்ணா போய்க்கிறான். இன்டர்வல் போய்க்கிறான். வருவோம். இன்ட்ரோல் போய்க்கிறேண்ணா. காசு கொடுக்காத போங்க. நீ குமுறு கஞ்சி காசு. ஐயோ இந்த செங்கல் தலை மூஞ்சி ஏமாத்தக்கூடாது. ஏக்கா அவனுக்கு 2 பேரும் திட்டு பசங்க. டீ காசு கொடுக்காத ஏமாத்தி போயிடுவானுங்க. உசார பாரு. பார்க்கலாம். நீ போய் வேலையை பாரு. ஒரு ஐடியா வந்துச்சு. ஏமா 2 பேருக்கு டீ வச்சார்ல. நானு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுப்பேன். நான் டீ சாப்பிட்டு போனா சும்மா போக மாட்டேன். அது என்னுடைய பழக்கம். அதனால நீங்க உக்காருங்க. டீ வரும் சாப்பிடுங்க. 2 பேரும் மாட்டு விட்டோம். நம்ம எஸ்கேப் ஆக வேண்டித்தான். ஏன்பா காசு எங்க? வருவாரு கொடுப்பாரா? உட்கார வச்சுட்டு போயிருக்காரா? சரி அக்கா டீ காசு கேட்டாங்க. வருவாங்கன்னு சொன்னா ஏதா காசு வீட்டுக்கு போய் காசு எடுத்துன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு வரல. யோ அவன்லாம் வரமாட்டான். 2 டீக்காக உங்க 2 பேரையும் அடமானம் வச்சுட்டு போய்க்கிறான். ஐயோ 2 டீ அடமானம் வச்சுட்டு போயிட்டானா? ஒழுங்கு மாதிரியே காசு கொடுத்துட்டு போங்க. இன்னும் நடக்கிறதே வேற. நாங்க 2 டீக்கு காசு எடுத்து மிச்சம் கொடுங்க. இதை முதல்ல கொடுத்துருந்தா நான் மிச்ச காசு கொடுத்துருப்பேன். இப்போ ஒரு டீ 50 ரூபாய், 2 டீ 100 ரூபாய். ஒழுங்கா இடத்த காலி பண்ணுங்க. எப்பா ஏமா லேட்டா? அட போடா. தடி மாடை ஏமாத்திட்டு வரதுக்குள்ள பெரிய பாடா போச்சுடா. அப்படியா? அதுக்கு அவ்வளவு லேட்டா? ஆமா. நீங்க தொழில் வந்த கலையாச்சு. தொழில கலை வந்த கலைனா இடம் கூட மாட்டீங்கன்னா அப்படிதான். சரி வா போலாம். போ.